குட் ஆஃப்டர்நூன். சாட்டர்டே லஞ்ச் நேற்று தான் கேட்டேன், என்னடி வெஜிடபிள் பிரியாணியாக செய்யிட்டேன்னு. இன்னைக்கு பார்த்தா மட்டன் வாங்கி மட்டன் பிரியாணி செய்துட்டேன். இதுதாங்க காதல். ஒன்றுமே இல்லைங்க. லவ்ன்றது ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச நம்ம செய்யறது, நம்மளுக்கு பிடிச்சது அவங்களுக்கு செய்யறது, அவ்வளோதாங்க காதல். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. எதையுமே கொண்டு போக முடியாது. இந்த அன்பை தான் கொண்டு போக முடியும். சண்டை போடணும், ஆர்கியூ பண்ணணும், அடுத்த நிமிஷமே மறக்கணும், மன்னிக்கணும். இதுதான் காதல். நேற்று கேட்டேன், இன்னைக்கு செய்து கொடுக்குறா. மட்டன் சாப்ஸ் மாதிரி இருக்கு, வித் ரைத்தா, முட்டை, என்னடி அப்பளும் இல்லை, லெமன் ஊறுகாய். என்ன இருந்தாலும் அது மீட்டு போட்டால் தான் டேஸ்ட்டே வருது. சில்வியாக்கா தான் பிடிக்கும் வெஜிடேரியன் மாதிரி, ஆனால் அவளுக்கு வெஜிடேரியன் நிறைய பிடிக்கும். ஆனால் பிரியாணி ஸ்பெஷலாக பிடிக்கும். ரெண்டு பேரோட காதல் சின்னமே பிரியாணி தான். நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் பிரியாணி சாப்பிடுவோம், கோபமாக இருந்தாலும் பிரியாணி சாப்பிடுவோம். அதுதான் காதல். நல்லா மீட்லாம் சாஃப்டாக வந்திருக்கு. நான் பெருமைக்காக சொல்ல, சில்வியா ரொம்ப நல்லா சமைப்பா, நான் நல்லா சமைப்பேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹோட்டலியன்ஸு, எல்லாமே நாங்கள் சமைச்சா சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அதனால் மறுபடியும் அண்ணா இது செய்யுங்க உரிமையாக கேட்பாங்க. அப்போ நான் நல்லா சமைக்கிறதுன்னு கேட்குறாங்க, நல்லா நான் கேட்க மாட்டாங்களே. குழந்தைங்களும் லண்டனில் இருக்கும்போது அங்கிள் இது சிக்கன் 65 வேணுமா, சிக்கன் லாலிபாப் வேணுமா, தந்தூரி சிக்கன் வேணுமா, பசங்க கேட்கும், குழந்தைங்க கேட்டு சாப்பிடும். எனக்கு குழந்தைலாம் கூட இது மாதிரிலாம் குழந்தைங்க சாப்பிட்டு கேட்டு போகும்போது நான் ரொம்ப பெருமையாக, அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்மகிட்டே ஒரு உரிமையாக இருக்கு குழந்தைங்க. மற்றவங்ககிட்ட அவங்க இருக்க மாட்டாங்க, அது மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க. எங்ககிட்ட எங்கள் 2 பேர்கிட்டயும் அன்பாக இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் உண்மையாக அவங்ககிட்ட இருக்கிறோம், அவங்களும் எங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க. தப்பு செய்தால் திட்டுவோம் குழந்தைங்கள, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும், ஆனால் ஏற்றுப்பாங்க. நான் சொன்னால் ஏற்றுப்பாங்க. அன்பு வேறு ஒன்றுமே இல்லை. லவ் இஸ் பிளைண்ட். அன்பு காட்டுங்க, சக மனுஷன் நேசிங்க. எதையுமே கொண்டு போக முடியாது. இந்த அன்பையும் பாசத்தையும் சாப்பாடை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இருந்தால் கொடுங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொடுப்பேன். நான் எங்கேயோ ஒரு ஐலாண்டில் இருக்கேன், நீங்கள் வரனாலே 30 மைல் 40 மைல் வரணும். இதனால் முடியாது. இவ்வளோதான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கு எதை கொண்டு வந்தோம், இதை கொண்டு செல்ல. எது இன்றுடன் நாளை மற்றொன்று ஆகிறது. உபதேசம் படிக்கிறீங்க, ஆனால் அது மாதிரி வாழ மாட்டீங்க. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூடா. என் ஒய்ஃபை பிரியாணி சாப்பிட்றா பாருங்க, எப்படி இருக்கு இல்லையா? நீ செய்த பிரியாணி ஏஞ்சல், ஐ எம் யுவர் ஊஞ்சல்டா. தேங்க்யூடா. பிரியாணி சாப்பிட்டதுக்கு அருமா டிசேட் ரசமலாய், ஆஹா, பாதாம் பிஸ்தா, டேஸ்டி ரசமலாய். தேங்க்யூ கண்ணம்மா. காட் பிளஸ் யூடா.